ஒரு பெரிய அடர்ந்த காடு ஒன்று இருந்தது. அந்த காட்டுல அப்பதான் மழைக்காலம் ஆரம்பிச்சிருந்தது. ரெண்டு குருவிங்க தங்களோட பெண் குழந்தையோட குட வியாபாரம் பண்றதுக்கு அந்த காட்டுக்கு பறந்து வந்தாங்க. இந்த குருவிகளோட வேலையே எந்த காட்டுல மழை பெஞ்சாலும் அந்த காட்டுக்கு போய் குட வியாபாரம் பண்றது வழக்கமா வச்சிருந்தாங்க. அப்படித்தான் இந்த காட்டுக்கும் அந்த குருவிங்க குட வியாபாரம் பண்றதுக்காக வந்தாங்க. லூனா, நீயும் பிங்கியும் இந்த குடைக்குள்ளேயே பத்திரமா இருங்க. நான் பக்கத்துல போய் வீடு கட்டுறதுக்கு தேவையான விறகு கட்டைகளை கிடைக்குதான்னு தேடி எடுத்துக்கிட்டு வரேன். முன்னாஜி, நானும் உங்க கூட வரேன். ரெண்டு பேரும் போய் விறகுகளை தேடி கொண்டு வரலாம். வேண்டாம் லூனா, பிங்கி வேற தனியா இருப்பா. மழை வேற அதிகமா பெஞ்சுக்கிட்டு இருக்கு. நான் மட்டும் போயிட்டு வரேன். இப்படி சொன்ன முன்னா குருவி விறகுகளை தேடி பறந்து போச்சு. இப்படி பறந்து போன முன்னா குருவி மரக்கட்டைகள் எங்கேயாவது இருக்குதான்னு சுத்தி சுத்தி பார்த்தது. இதையெல்லாம் பக்கத்து மரத்துல வீடு கட்டியிருந்த புறா பார்த்துக்கிட்டு இருந்தது. பிறகு புறா வீட்டிலிருந்து வெளியே வந்து முன்னா குருவியை பார்த்து இப்படி பேச ஆரம்பிச்சது. குருவி குருவி, நீ யாரு? உன்னை இதுக்கு முன்னாடி இந்த காட்டுல நான் பார்த்ததே இல்லையே. எங்கிருந்து வர? எதையோ தேடிக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. புறாண்ணே, என் பேர் முன்னா. நான் பக்கத்து காட்டுல இருந்து வரேன். நான் குடை வியாபாரம் பண்றதுக்காக என் மனைவி குழந்தையோடு இந்த காட்டுக்கு வந்திருக்கேன். எந்த காட்டுல மழை பெய்யுதோ அந்த காட்டுக்கு போய் குடை வியாபாரம் பண்றது தான் என்னோட வேலையே. என் மனைவியும் குழந்தையும் ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு வீடு கட்டுறதுக்கு தேவையான விறகு கட்டைகள் எடுக்க இந்த பக்கமா வந்தேன் புறாண்ணே. ஓ, அப்படியா? இங்க பாரு முன்னா, மழை வேற அதிகமா பெய்துகிட்டு இருக்கு. நீங்க எல்லாரும் இன்னைக்கு இரவு எங்க வீட்லயே தங்கிக்கோங்க. அப்புறம் என்கிட்ட கொஞ்சம் விறகு கட்டைகள் இருக்கு, அதை உனக்கு தரேன். நாளைக்கு நீ வீடு கட்ட ஆரம்பி. அப்புறம் நானும் உனக்கு உதவி பண்றேன். நீ போய் உன் குழந்தையும் மனைவியும் இங்க அழைச்சிக்கிட்டு வா. லூனா, முன்னா, பிங்கி இவங்க மூணு பேரும் புறாவோட வீட்டுக்கு பறந்து வந்தாங்க. அன்னைக்கு இரவு மூணு பேரும் புறா வீட்டில் தங்கினாங்க. முன்னா, லூனா, இதுதான் என்னோட மனைவி ராணி. பிறகு இவங்க மூணு பேருக்கும் ராணி புறா இரவு உணவு சாப்பிட கொடுத்தது. பிறகு புறா முன்னா கிட்ட இப்படி பேச ஆரம்பிச்சது. முன்னா, எங்க காட்டுல உள்ள பறவைகளுக்கு இந்த மழையில குடைகள் தேவைப்படுது. அதனால எங்க காட்டுல குடை வியாபாரம் நல்லா போகும். நீ ஒன்னும் கவலைப்படாத முன்னா. அடுத்த நாள் பொழுது விடிந்தது. மழையும் நிற்காம தொடர்ந்து பேஞ்சிக்கிட்டே இருந்தது. பிறகு புறாவும் முன்னா குருவியும் சேர்ந்து வேக வேகமா ஒரு வீடு கட்ட ஆரம்பிச்சாங்க. பிறகு சில மணி நேரத்திலேயே வீடு கட்டி முடிச்சாங்க. புறா அண்ணே, ராணி அக்கா, உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இந்த மழையில எங்க தங்கறதுன்னு தெரியாத போது தங்கறதுக்கு இடமும் கொடுத்தீங்க, வீடு கட்டுறதுக்கு உதவியும் பண்ணீங்க. உங்க உதவியை என்னைக்குமே மறக்க மாட்டேன் புறா அண்ணே. பிறகு அன்னைக்கு சாயந்தரம் ஒரு மரத்துக்கு கீழே முன்னா குருவியும் லூனா குருவியும் கொடைகளை விற்பனை செய்ய ஆரம்பிச்சாங்க. குடை வாங்குங்க சார், குடை. குடை வாங்குங்க மேடம், குடை. கலர் கலரான குடை, அழகான குடை. பிறகு ஜம்ஜம் பறவையும் புல்புல் பறவையும் கொடை வாங்கறதுக்கு முன்னாவோட கடைக்கு வந்தாங்க. குருவி, இந்த கொடை என்ன விலை? எனக்கு இதுல 2 கொடைய கொடு. ஜம்ஜம் அண்ணே, ஒரு கொடையோட விலை 50 ரூபா, ரெண்டு கொடையோட விலை 100 ரூபா. பிறகு ஜம்ஜம் பறவையும் 100 ரூபா லூனா கிட்ட எடுத்து கொடுத்தது. குருவி, எனக்கு இந்த கொடைய கொடு. பிறகு புல்புல் பறவையும் ஒரு குடையை வாங்கிக்கிட்டு 50 ரூபா பணத்தை கொடுத்தது. அதே சமயம் அந்த காட்டுல காகங்கள் ரெண்டு பேர் இருந்தாங்க. அந்த காகங்கள் பேரு காலுக்காகும் கோரிக்காகும். இந்த காகங்கள் எப்பவும் மற்ற பறவைகளை ஏமாத்துறதே வழக்கமா வச்சிருந்தாங்க. இதனால இந்த காகங்கள் கிட்ட எந்த பறவையும் நட்பா இருக்க மாட்டாங்க. கோரி, நம்ம காட்டுக்கு 2 குருவிகள் குடை வியாபாரம் பண்றதுக்காக வந்திருக்காங்களாம். என்னடா, நாளைக்கு உணவு தேட எப்படி மழையில நனைஞ்சுக்கிட்டு போறதுன்னு பார்த்தேன். நல்ல வேளை, இந்த குருவிங்க நம்ம காட்டுக்கு குடை வியாபாரம் பண்றதுக்கு வந்தாங்க. எப்படியாவது ஒரு குடைய அந்த குருவிங்க கிட்ட இருந்து வாங்கணும். காலுஜி, அந்த குருவிங்க கிட்ட காசு கொடுத்து குடைய வாங்க போறீங்களா? நம்ம கிட்ட தான் காசே இல்லையே. எப்படி குடைய வாங்குவீங்க? கோரி, காசு கொடுத்து குடைய வாங்க போறேன்னு யார் சொன்னது? அந்த குருவியை ஏமாத்தி கொடையை எப்படி வாங்குறேன்னு பாரு. இப்படி சொன்ன காலுக்காகமும் கோரிக்காகமும் குடைய வாங்கறதுக்கு லூனாவோட கடைக்கு பறந்து போனாங்க. குருவி, இந்த கொடை என்ன விலை?
நல்ல தரமா இருக்கிற ஒரு கொடையை எங்களுக்கு கொடு. காகாண்ணே, ஒரு கொடையோட விலை 50 ரூபா. எல்லா கொடையும் நல்ல தரமான கொடை தான் காகாண்ணே. ஓ, அப்படியா? கோரி, உனக்கு இதுல எந்த கலர் கொடை வேணும்னு சொல்லு. அந்த கொடையே நம்ம எடுத்துக்கலாம். காலுஜி, இந்த சிகப்பு கலர் கொடையை எடுத்துக்கலாம். குருவி, இந்த கொடையை நாங்க எடுத்துக்கிறோம். காலுஜி, கொடைக்கு உண்டான காசு கொடுத்துட்டு வாங்க போலாம். அடடா, வீட்ல இருந்து வரும்போது காசு எடுத்துக்கிட்டு வர மறந்துட்டேனே. இப்ப என்ன பண்றது? குருவி, நாங்க உணவு தேட வெளியில வந்தோமா, அதனால வரும்போது காசு எடுத்துக்கிட்டு வர மறந்துட்டோம். அதனால நாங்க வீட்டுக்கு போயிட்டு கொஞ்ச நேரத்துல காசு எடுத்துக்கிட்டு வந்து கொடுத்துடுறோம். சரிக்காக அண்ணே, நீங்க வீட்டுக்கு போயே காசு கொண்டு வந்து கொடுங்க. பிறகு 2 காகங்களும் குடைய எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு பறந்து போனாங்க. இப்படி வீட்டுக்கு போன காகங்கள் சந்தோஷமா சிரிக்க ஆரம்பிச்சாங்க. காலுஜி, உங்க திறமைய அடிச்சுக்க ஆளே இல்ல. அந்த குருவிங்கள எவ்ளோ ஈஸியா ஏமாத்திட்டீங்க. முன்னாஜி, இன்னைக்கு குடையெல்லாம் நல்லா வியாபாரம் ஆச்சு. இதே மாதிரி வியாபாரம் ஆச்சுன்னா இதே காட்டுல பிங்கியை ஸ்கூல்ல சேர்த்துடலாம். முன்னாஜி, அந்த காகங்க குடை வாங்கினதுக்கு பணம் கொடுக்கவே இல்லையே. லூனா, நீ ஒன்னும் கவலைப்படாத. அந்த காகங்கள் நாளைக்கு எப்படியும் பணத்தை கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. சரி லூனா, இந்த பணத்தை எடுத்து உள்ள வை. நாளைக்கு இந்த பணத்தை என்கிட்ட எடுத்து கொடு. குடைகள் எல்லாம் வேற வித்து போயிடுச்சு. நாளைக்கு பக்கத்து காட்டுக்கு போய் குடைகள் வேற வாங்கிட்டு வரணும். சரி முன்னாஜி. பிறகு எல்லாரும் இரவு உணவை சாப்பிட்டு தூங்க போனாங்க. ஆனா பிங்கி மட்டும் தூங்காம அவங்க அப்பா கூட பேசிக்கிட்டு இருந்தா. அப்பா அப்பா, என்ன இந்த காட்டுல உள்ள ஸ்கூல்லே சேர்க்க போறீங்களாப்பா? ஆமா பிங்கி, நீ ஸ்கூல் போனீன்னா உனக்கு நிறைய நண்பர்கள் கிடைப்பாங்க. அப்பா, நாளைக்கு நீங்க கடைக்கு போயிட்டு வரும்போது எனக்கு ஸ்வீட் வாங்கிட்டு வாங்கப்பா. சரி பிங்கி, நாளைக்கு அப்பா வீட்டுக்கு வரும்போது நீ கேட்ட ஸ்வீட்டை உனக்கு வாங்கிட்டு வரேன். இப்ப நீ நல்லா தூங்கு. மறுநாள் பொழுது விடிந்தது. முன்னக்குருவி குடைகளை வாங்குறதுக்கு பணம் எடுத்துக்கிட்டு பக்கத்து காட்டுக்கு பறந்து போயிட்டு இருந்தது. அப்படி போற வழியில காலுக்காகவும் ஒரு மரத்துல உட்காந்துக்கிட்டு இருந்தது. முன்னக்குருவி பண மூட்டையை எடுத்துக்கிட்டு போறத பார்த்து காலுக்காகவும் அந்த பணத்தை பிடுங்கிக்கிட்டு அங்கிருந்து வேகமா பறந்து போச்சு. முன்னாவும் காலுக்காகத்துக்கு பின்னாடியே பறந்து போச்சு. காலுக்காகவும் வேகமா பறந்து போனதுனால முன்னாக்குருவியால காலுக்காகத்தை கண்டுபிடிக்கவே முடியல. அட கடவுளே, என்னுடைய பணம், என்னுடைய பணம். பணம் இல்லாம நான் எப்படி கொடைய வாங்குவேன்? நான் வியாபாரத்துக்கு என்ன பண்ணுவேன்? நேத்து கொடைய வாங்கிக்கிட்டு பணம் கொடுக்காம போன காகம் தான் அது. இந்த காகம் ரொம்ப மோசமான காகமா இருக்கே. இப்படி சொல்லி முன்னாக்குருவி அழுதுகிட்டு இருந்தது. இதையெல்லாம் அந்த காட்டோட வனதேவதை பார்த்துக்கிட்டு இருந்தது. குருவி, அழுவாத. அந்த காகம் இப்படி செஞ்சதை நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். அந்த காகம் ரொம்ப மோசமான காகம். அந்த காகத்துக்கு நான் நல்ல பாடத்தை கற்றுக் கொடுக்க போறேன். இப்படி சொன்ன தேவதை ஒரு தங்க குடைய வரவழைச்சது. குருவி, இந்தா, இந்த தங்க கொடையை வச்சுக்கோ. இந்த கொடை உன்னோட கையில இருக்கும்போது உன் வியாபாரத்துக்கு தேவையான கொடைகள் எல்லாம் உனக்கு தானாவே கிடைக்கும். பிறகு முன்னா குருவி தேவதைக்கு நன்றி சொல்லிட்டு அந்த தங்க கொடையை எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு. நடந்த எல்லா விஷயத்தையும் லூனா குருவி கிட்ட சொல்ல ஆரம்பிச்சது. முன்னாஜி, நம்ம அந்த தேவதைக்கு தான் நன்றி சொல்லணும். அதே சமயம் காலுக்காகவும் முன்னா கிட்ட இருந்து திருடிட்டு போன பணத்தை கோரிக்காகத்துக்கிட்ட கொடுத்தது. காலுஜி, இவ்ளோ பணம் உங்களுக்கு எங்க கிடைச்சது? கோரி, நேத்து ஒரு குருவி கிட்ட குடையை ஏமாத்தி வாங்கிட்டு வந்தோம்ல, அந்த குருவி கிட்ட இருந்து தான் இந்த பணத்தை பிடுங்கிக்கிட்டு வந்தேன். இப்படி பேசிக்கிட்டு காகங்கள் சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்படி இவங்க சிரிச்சுக்கிட்டு இருக்கும்போது இவங்க குடியிருந்த வீடு மழையால 2ஆ உடைஞ்சு கீழே விழுந்தது. 2 காகங்களும் எப்படியோ தப்பிச்சு வெளியே வந்தாங்க. ஆனா 2 காகங்களும் தங்குறதுக்கு வீடு இல்லாம மழையில நனைஞ்சபடியே உட்காந்துக்கிட்டு அழுதுகிட்டு இருந்தாங்க. வசந்தவனம் என்ற ஒரு அழகான காட்டுல நிறைய பறவைங்க சந்தோஷமா வாழ்ந்து வந்தாங்க. அந்த காட்டுல லூனா என்ற ஒரு குருவியும் வாழ்ந்து வந்தது. அந்த குருவி ஒரு வாரம் முன்பு தான் 2 முட்டைகளை இட்டிருந்தது. அந்த காட்டுல காளை என்ற காகமும் வாழ்ந்து வந்தது. ஆனா அது ஒரு சோம்பேறியான காகம். எந்த வேலைக்கும் போகாது. அது எப்பவும் தூங்கிக்கிட்டே இருக்கும்.
அந்த காட்டுல இன்னும் கொஞ்ச நாட்கள்ல மழைக்காலம் ஆரம்பிக்க போகுது. அதனால மழையில இருந்து தங்களையும் தன் முட்டைகளையும் காத்துக்கொள்ள பறவைங்க எல்லாரும் வீடு கட்டுவதற்கு மரக்கட்டைகளை கொண்டு வர காட்டுக்கு பறந்து போனாங்க. மரத்துல படுத்து தூங்கிக்கிட்டு இருந்த காலுக்காக எழுந்து, பறவைகளே, எல்லாரும் எங்க போறீங்க? காலு அண்ணே, மழைக்காலம் ஆரம்பிக்க போகுது. அதனால நாங்க எல்லாரும் வீடு கட்டுவதற்கு மரக்கட்டைகளை எடுத்துக்கிட்டு வர போறோம். நீங்களும் வாங்க, போகலாம். இல்ல லூனா, நான் வரல. எனக்கு ரொம்ப அசதியா இருக்கு. நீங்க போங்க. நான் நாளைக்கு மரக்கட்டைகளை சேகரிச்சுக்கிறேன். இப்படி காலுக்காக சொல்ல, பிறகு எல்லா பறவைகளும் காட்டை நோக்கி பறந்து போனாங்க. பிறகு பறந்து போன பறவைங்க எல்லாரும் ஒவ்வொரு திசையில போனாங்க. அவங்களுக்கு தேவையான மரக்கட்டைகளை சேகரிச்சுட்டு அவங்க அவங்க வீட்டை நோக்கி பறந்து போனாங்க. பிறகு எல்லா பறவைகளும் வீடு கட்ட தொடங்கினாங்க. இப்படியே சில நாட்கள் போனது. கொஞ்ச நாட்கள்ல லூனா குருவி, புறா, ரோசிக்கிளி, புல்புல் பறவை இவங்க எல்லாரும் தங்களுக்கு என்ற ஒரு அழகான உறுதியான வீட்டை கட்டி முடிச்சாங்க. பிறகு பறவைங்க எல்லாரும் அவங்க வீட்டுக்கு முன்னாடி நின்று இப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க. புறா அண்ணே, நம்ம கஷ்டப்பட்டு எப்படியோ வீட்டை கட்டி முடிச்சிட்டோம். இப்போ மழைக்காலத்துக்கு தேவையான உணவுகளை சேகரித்து வீட்டில் பாதுகாப்பாக வைக்கணும். ஆமா லூனா, நீ சொல்றது சரிதான். வாங்க, இப்பவே எல்லாரும் உணவு சேகரிக்க போலாம். லூனா குருவி தன்னோட 2 முட்டைகளையும் வீட்டுக்குள்ள பாதுகாப்பாக வச்சுட்டு பிறகு எல்லாரும் உணவை தேட காட்டுக்கு பறந்து போனாங்க. என்ன பறவைங்களே, எல்லாரும் எங்க போறீங்க? காலு, மழைக்காலத்துக்காக நாங்க உணவு சேகரிக்க போறோம். நீயும் எங்க கூட வா, போகலாம். பறவைங்களே, நான் உங்க கூட வரல. நீங்க வேணும்னா உணவு சேகரிச்சு வையுங்க. எனக்கு உணவு சேகரிச்சு வைக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. எனக்கு எப்ப வேணும்னாலும் உணவு கிடைக்கும். அது மட்டும் இல்லாம மழை காலத்துக்கு இன்னும் நிறைய நாட்கள் இருக்கிறது. அப்படியே மழை வந்தாலும் எனக்கு எதுவும் ஆகாது. இப்படி சொன்ன காலுக்காகவும் பிறகு தன்னோட கூடுல போய் சந்தோஷமா தூங்க ஆரம்பிச்சுது. பிறகு பறவைங்க எல்லாரும் ஆளுக்கு ஒரு கூடையை எடுத்துக்கிட்டு உணவை தேடி காட்டுக்கு பறந்து போனாங்க. கொஞ்ச நேரத்துல பறவைங்க எல்லாருக்கும் பழங்களும் தானியங்களும் கிடைச்சிது. கொண்டு வந்த கூடைகளையும் நிரப்பிக்கிட்டு பிறகு பறவைங்க எல்லாரும் அவங்க அவங்க வீட்டை நோக்கி பறந்து போனாங்க. இப்போ லூனா குருவி, புறா, ரோசிகிளி, புல்புல் பறவை இவங்க யாருக்கும் உணவு பிரச்சனையே இல்லை. ஏன்னா இவங்க நிறைய உணவுகளை சேகரித்து வச்சிருந்தாங்க. பிறகு சில நாட்கள்லேயே மழை பெய்ய தொடங்கியது. கூடவே புயல் காற்றும் வீச ஆரம்பிச்சது. எல்லா பறவைகளும் தங்களோட வீட்டில் மழையை ரசிச்சுக்கிட்டு கொண்டு வந்த தானியங்களையும் பழங்களையும் சாப்பிட்டு நெருப்பு மூட்டி குளிர் காய்ந்துக்கிட்டு மழையை ரசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த சமயத்தில் லூனா குருவியோட 2 முட்டைகள்ல இருந்தும் குஞ்சுகள் வெளியே வந்தது. தன்னோட 2 குழந்தைகளை பார்த்த குருவி ரொம்பவே சந்தோஷப்பட்டது. முட்டையிலிருந்து வெளியே வந்த குழந்தைகள், அம்மா, அம்மா, எனக்கு ரொம்ப பசிக்குது. சாப்பிட ஏதாவது கொடுங்க. இப்படியே குழந்தைகள் கேட்க லூனா குருவி சேமிச்சு வச்சிருந்த பழங்களை கொண்டு வந்து 2 குழந்தைகளுக்கு கொடுத்து சந்தோஷப்பட்டது. குழந்தைங்களும் பழங்களை சந்தோஷமா சாப்பிட்டாங்க. இப்படியே சில நாட்களாகவே மழை நிற்காம தொடர்ந்து பெய்து கொண்டே இருந்தது. காலுக்காக மழைக்காலத்துக்காக வீடும் கட்டாம உணவுகளையும் சேகரிக்காம யார்கிட்ட போய் உதவி கேட்கணும்னு தெரியாம மழையில நனைஞ்சுக்கிட்டு மரத்து மேல உட்காந்துக்கிட்டு இருந்தது. பிறகு இப்படி யோசிக்க ஆரம்பிச்சது. மழை காலத்துக்கு என்று எந்த ஒரு முன்னெச்சரிக்கையும் பண்ணாம இருந்ததுக்கு என்னுடைய சோம்பேறிதானம் தான் காரணம். பறவைகள் எல்லாரும் அன்னைக்கே சொன்னாங்க. நான் தான் அவங்க சொல்றத கொஞ்சம் கூட கேட்கல. இப்போது யாரிடம் நான் உதவி கேட்பது? எப்படியும் பறவைகள் அவர்களின் வீட்டுக்குள் என்னை அனுமதிக்க மாட்டார்கள். ஆனால் வேறு வழி இல்லை, பறவைகளிடம்தான் உதவி கேட்க வேண்டும். பிறகு காலுக்காக புறா வீட்டு கதவை தட்டுச்சு. பிறகு புறா ஒரு குடையை எடுத்துக்கிட்டு வெளியே வந்தது. புறா, இன்னைக்கு ஒரு நாள் உன் வீட்டில் எனக்கு தங்குவதற்கு அனுமதி கொடுப்பியா? இல்ல காலு, என்னால முடியாது. எல்லா பறவைகளும் அன்னைக்கே எவ்வளவோ சொன்னோம், மழைக்காலத்துக்கு வீடு கட்ட மரக்கட்டைகளை சேகரிக்க போலாம் வா என்று. ஆனால் நீ வரல. இப்போ தங்குவதற்கு இடம் கேட்கிற. எனக்கே இந்த வீடு சின்னதா இருக்கு. அதனால நீ வேறு யாரிடமாவது போய் கேள். இப்படி சொல்லிட்டு புறா தன்னோட வீட்டு கதவை சாத்துச்சு. திரும்பவும் காலுக்காக புல்புல் பறவையோட வீட்டையும் ரோசிக்கிளி வீட்டையும் தட்டுச்சு. ஆனால் அவங்கள தாங்க இடம் தரமாட்டேன்னு சொல்லி கதவை சாத்திட்டாங்க.
பிறகு லூனா குருவி வீட்டு கதவை தட்டுச்சு. லூனா, லூனா, கொஞ்சம் கதவு தர. நான் தான் காலு வந்திருக்கேன். உடனே லூனா குருவி ஜன்னல் வழியா எட்டி பார்த்தது. காலுக்காகத்தை பார்த்த லூனா குருவி ஒரு குடையை எடுத்துக்கிட்டு வெளியே வந்தது. என்ன காலு அண்ணன், எதுக்கு என் வீட்டு கதவை தட்டினீங்க? இப்படி லூனா குருவி கேட்க, லூனா, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் வீட்டில் எனக்கு தங்கறதுக்கு இடம் கொடு. நாளைக்கு நான் ஒரு வீட்டை கட்டிக்கிறேன். இல்லை காலு அண்ணன், நீங்கள் ஒவ்வொரு வருஷமும் இப்படித்தான் சொல்கிறீங்க. ஆனால் மழைக்காலத்துக்காக வீட்டையும் கட்டிக்க மாட்றீங்க, உணவுகளையும் சேகரித்து வைக்க மாட்றீங்க, கடைசியாக எங்ககிட்ட உதவி கேட்குறீங்க. நானும் மற்ற பறவைகளும் மழைக்காலத்துக்காகவும் குளிர்காலத்துக்காகவும் வீடுகளையும் உணவுகளையும் தயார்படுத்திக்கிறோம். ஆனால் நீங்கள் எந்த ஒரு முன் ஏற்பாடும் செய்யாமல் இப்போ என்கிட்ட உதவி கேட்குறீங்க. இப்படி சொல்லிட்டு லூனா குருவி கதை சாத்திட்டு தன்னோட கூட்டில் உட்காந்துக்கிட்டு சேகரித்து வச்ச பழங்களை சாப்பிட்டு சந்தோஷமாக இருந்தது. காலுக்காக மழையில் நனைஞ்சிக்கிட்டே மரத்தில் உட்காந்துக்கிட்டு அழுதது. ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு தான் சொல்வாங்க வருமுன் காப்பது நல்லது. அதாவது எந்த காலத்திலையும் முன்கூட்டியே திட்டமிட்டு நம்ம காத்துக்கொள்ளணும். யாரையும் நம்பி வாழக்கூடாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.